எடுத்துக்காட்டு 3.4 ax power 4 plus bx square bx cube plus cx square plus dx equal to 0 இன் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இப்போ அடுக்கு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ அடுக்கு எத்தனை இருக்கணும்? 4. ஆல்ஃபா பீட்டா காமா டெல் 4 இருக்கணும். இது எல்லாமே ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. என்னது? வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஃபஸ்ட் நம்ம மூலங்களின் கூடுதல் மூலங்களை பெருக்கல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கவனிங்க, கொஸ்டின் எழுதுங்க. ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு சமேஷன் 1. சமேஷன் 1னா மூலங்களின் கூடுதல். பாருங்கள், என்னென்ன மூலம் நம்மளுக்கு தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பியோட மதிப்பு மைனஸ் பி தான், ஏவோட மதிப்பு ஏ தான். சரிங்களா? அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சமேஷன் 2. 2 பெருக்கி விட்டுங்க. கவனிங்க, ஆல்ஃபா பீட்டா, அடுத்து ஆல்ஃபா காமா, அடுத்தது ஆல்ஃபா டெல் ப்ளஸ் அடுத்து திரும்ப பீட்டா. இப்போ இது எடுத்துக்கொண்டு இது 3 கூட பெருக்கணும். பீட்டா எடுத்துருப்பாங்க. அடுத்து பீட்டா காமா பீட்டா டெல் அடுத்து காமா எடுத்துருப்பாங்க. காமா டெல் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட மதிப்பு சி தான், ஏவோட மதிப்பு ஏ தான். முடிவு போச்சு. இப்போ டைரக்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி அடுக்கு 4 வந்து வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேஷன் 2. இப்போ சமேஷன் 1ஓட மதிப்பு என்னது? மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 2ஓட மதிப்பு சி பை ஏ. இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வந்துச்சு. பிஏ ஸ்கொயர் பண்ணுங்கள், பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2சி ஏ. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் ஏ மைனஸ் 2சி ஏ ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் பிறகுனா ஏ கியூப். மேலே இருக்கிறது காமனாக எடுக்கலாம், ஏ எடுக்கலாம். ஏ எடுத்து என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 2ca. இங்கே 2 ஏழு ஒரு ஏ போயிடும். எப்படி? ஏ கியூப். அடிச்சனா ஒரு ஆன்சர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைட் பை ஏ ஸ்கொயர். இதுதான் என்னோட ஆன்சர். இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் இதோட மதிப்பு. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல். இது 5 மார்க் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் 3 மார்க்லையும் கேட்பாங்க. திரும்ப சொல்கிறேன், வர்க்கங்களை கூடுதல் கேட்டிருக்காங்களா? அதை என்ன பண்ணிட்டேன்? சமன்பாடு ஆல்ஃபா பீட்டா காமா அடுக்கு 4 இருக்குது, அடுக்கு 4 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன்? அந்த 4 வர்க்கங்களையும் கூடுதல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? இதாங்க கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட சமன்பாடு எடுத்து எழுதிட்டேன். மூலங்களையும் கூடுதல் சமேஷன் 1 என்ன பண்ணணும்? 4 கூட்டம் மைனஸ் பி பை ஏ. இங்கே பி ஏ அப்படியே இருக்குது, அப்படியே போட்டேன். சமேஷன் 2 2 ஆல்ஃபா பீட்டா, அடுத்து ஆல்ஃபா காமா, அடுத்து ஆல்ஃபா டெல், பீட்டா காமா பீட்டா டெல், அடுத்து முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து காமா டெல். மொத்தம் 6 இது செக் பண்ணி 1 2 3 4 5 6. இது ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்? இது ஷார்ட் ஃபார்ம். இந்தமாரி அடுக்கு 4 வந்தால் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா வச்சுங்களேன், சமேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சமேஷன் 2. சமேஷன் 1 வந்து ஸ்கொயர் பண்ணிங்க, சமேஷன் 2 2ஆல் பெருக்கிங்க. சரிங்களா? பெருக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குறுக்கு பெருக்கல் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ரெண்டுத்தையும் பெருக்கினா ஏ கியூப். மேலே காமனாக ஏ வெளியே எடுத்துட்டால் இதில் ஒரு ஏ இருக்குது, இதில் 2 ஏ இருக்குது, அப்படி வெளியே வந்துடும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைட் பை ஏ ஸ்கொயர். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.